நீதிமொழிகள் 13:12. ஞானியை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் இப்படி எழுதுறார். என்னன்னா, நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை என்ன பண்ணுமா, இளைக்க பண்ணும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். சில காரியத்துக்காக நம்ம எப்படி இருப்போம்னா, நெடுங்காலமா காத்திருக்கிறவர்களா இருப்போம், நெடுங்காலமா அதுக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறவங்களா இருப்போம், நெடுங்காலமா அந்த காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்போம். அருமையானவர்களே, அப்படி காத்திருக்கிற வேலையில நம்முடைய இருதயம் என்னவா மாறும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறதுனா, அது சில நேரத்துல ரொம்ப டைம் எடுக்கும் பொழுது, நம்முடைய காத்திருப்பு அதிகரிக்கும் பொழுது, நம்முடைய எதிர்பார்ப்பு அதிகரிக்கும் பொழுது, அது நம்முடைய இருதயம் என்னவா மாறும்னா, ஒரு விதமான சோர்வுக்குள்ள கடந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். நீங்க கூட இந்த வார்த்தை கேட்கிற நிறைய பேரு நிறைய காரியத்துக்காக காத்திருக்கலாம். ஒருவேளை ரிசல்ட்டுக்காக காத்திருக்கலாம், மேற்படிப்புக்காக காத்திருக்கலாம், வேலைக்காக காத்திருக்கலாம், தொழிலுக்காக காத்திருக்கலாம். பிரதர், அடுத்து நாங்கள் என்ன பண்ண போறோம்னு தெரியல, எங்கள் குடும்பத்தில் நாங்கள் என்ன பண்ணலான்னு தெரியல அப்படின்ற நிறைய காரியத்துக்காக காத்திருக்கலாம். கவனிங்க அருமையானே, எக்ஸாம்ஸ்க்காக காத்திருக்கலாம். பிரதர், கடன் பிரச்சனை இவ்வளோ இருக்கு பிரதர், அடுத்து நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல பிரதர், கர்த்தர் எப்போ அதை மாற்றுவாருன்னு தெரியல பிரதர், ரொம்ப நாள் ஜெபிக்கிறோம் பிரதர் அப்படின்னு சொல்லி நீங்கள் தேவனுடைய உதவிக்காக காத்திருக்கலாம். அருமையானே, பிள்ளை பாக்கியத்துக்காக காத்திருக்கலாம், வியாதியிலிருந்து ஒரு சுகத்துக்காக காத்திருக்கலாம். இப்படி பல காரியத்துக்காக நீங்க காத்திருக்கலாம். என கவனிங்க, இப்படி காத்திருக்கிற ஒரு சூழ்நிலையில அந்த காத்திருப்பின் நேரம் அதிகரிக்க அதிகரிக்க என்ன நடக்குது அப்படின்னா, உங்க இருதயத்துல ஒரு விதமான சோர்வு உண்டாகிறதாக வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஒருவேளை நீங்க கூட ஒரு விதமான சோர்வுல வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து தான் பேசிட்டு இருக்கிறார். நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை என்ன பண்ணுமா, இளைக்க பண்ணுமா. வேற ஒரு மொழிபெயர்ப்புல இப்படி எழுதப்பட்டிருக்கு பாருங்க, நம்பிக்கை ஏதும் இல்லாவிட்டால் மனம் சோர்வடையும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அதாவது நம்ம ஓடிட்டே இருப்போம், நம்பிக்கையே இல்லாத ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கும் பாருங்க, ஒரு விதமான நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், எதிர்கால வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ண போறோம், பிள்ளைகளை குறித்து என்ன பண்ண போறோம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன பண்ண போறோன்ற நிறைய காரியங்கள் நம்மளை சுத்தி, நம்முடைய சிந்தைகளை சுற்றி ஓடிக்கொண்டிருக்கும் பாருங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த டைமிங் பீரியட், இந்த டைம் அதிகரிக்க அதிகரிக்க ஒரு விதமான சோர்வு என்ன ஆகுதான், நம்முடைய இருதயத்தை பற்றி பிடிக்கிறதா. ஆமென். இந்த காத்திருப்பின் நேரம் அதிகரிக்க அதிகரிக்க என்ன நடக்குதா, மனசோர்வு உண்டாகிறதாக வேதம் சொல்லுகிறது. ஒரு சலிப்பு வருதா, என்னடா இது அப்படின்ற ஒரு சலிப்பு வருதா, ஒரு விதமான சோர்வு வருதா, ஒரு விதமான விரக்தி வரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஒருவேளை இந்த வார்த்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவேன், நீங்க ஒரு வேளை விரக்தியில வந்திருக்கலாம். பிரதர், அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல பிரதர், பிரதர் எங்க மேல இருக்கிற பாரங்கள் இவ்வளோ அதிகமா இருக்கு பிரதர், எங்க மேல இருக்கிற கடமைகள் இவ்வளோ அதிகமா இருக்கு பிரதர், நாங்க என்ன பண்றதுன்னு தெரியல பிரதர் அப்படின்னு நீங்க சொல்லுவீர்களானால், ஒருவேளை சோர்ந்து போன சூழ்நிலையில நீங்க வந்திருப்பீர்களானால் உங்களுக்கான வார்த்தை தான் இந்த வார்த்தை. ஆமென். ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்துக்காக இதுக்கப்புறம் நீங்க காத்திருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், உங்க இருதயம் சோர்ந்து போக வேண்டாம்னு சொல்றார். ஆமென். நீங்க துவண்டு போக வேண்டாம்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்க மனசோர்வுக்குள்ள கடந்து போக வேண்டாம், அதையே நினைத்து நீங்க டிப்ரஸ் ஆக வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. காரணம் என்னன்னா, இந்த வசனம் ஆரம்பிக்கும் பொழுது நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஞானி, பரிசுத்த ஆவியானவர் ஞானியை கொண்டு இப்படி எழுதி முடிக்கிறார். என்னன்னா, அது விரும்பினது வரும் பொழுது, நீங்க எதிர்பார்த்த காரியம் உங்க கைகளில் கிடைக்கும் பொழுது அது எப்படி இருக்குமா, ஜீவ விருட்சத்தை போல இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஆமென். நீங்க எதிர்பார்த்து இருக்கிற காரியம் உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. வேலை எதிர்பார்த்து வந்திருக்கலாம், வேலை உண்டாகும். ஆமென். வீடு எப்போ கட்டுவோன்னு தெரியல பிரதர், வீட்டுக்காக காத்திருக்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா, நிச்சயமா நீங்க ஒரு நல்ல வீடை கட்டுவீங்க. அல்லேலூயா. பிரதர், இந்த கடன் பிரச்சனைக்காக நாங்கள் காத்துட்டு இருக்கோம் பிரதர், எப்போ முடியும்னு தெரியல பிரதர், இந்த டைமிங் பீரியட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு பிரதர், எப்படி நாங்க சம்பாதிப்போம், எப்படி நாங்க அதை சால்வ் பண்ணுவோம்னு தெரியல பிரதர் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா, உங்களை பார்த்தா கர்த்தர் சொல்றார், நீங்க விரும்புகிற காரியம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. அதாவது
நீங்க விரும்புகிற காரியம், நீங்க எதிர்பார்த்திருக்கிற காரியம் உங்களுக்கு நடக்கும் பொழுது அது உங்க வாழ்க்கையில எப்படி இருக்குன்னு வேதம் சொல்லுகிறதுனா ஜீவ விருட்சத்தை போல இருக்கும்னு சொல்லப்படுகிறது. ஆமென். ஜீவ விருட்சத்துக்கு இங்கிலீஷ்ல என்ன எழுதப்பட்டிருக்குன்னா ட்ரீ ஆஃப் லைஃப் அப்படின்னு அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களை வாழ வச்சு அழகு பார்க்கிற அந்த 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 நேரம். ஆமென். நிறைய டெஃபினிஷன்ஸ் இருக்கு ஜீவ விருட்சத்துக்கு. இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய சபைக்கு சொல்றாரு, அதாவது இத்தனை காலம் நீங்க சோர்ந்து போயிருந்தீங்க இல்லையா, இத்தனை காலம் நீங்க எதிர்பார்த்து எப்படா இது நடக்கும், எப்படா நம்ம வாழ்க்கையில ஒரு விடிவு உண்டாகும், எப்படா இந்த காரியத்துக்கெல்லாம் முடிவு உண்டாகும் நீங்க எதிர்பார்த்து இருந்தீங்க இல்லையா, உங்க வாழ்க்கையில கர்த்தர் இந்த நாள்ல கொண்டு வந்து சொல்லுகிறார், உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்து இருக்கிற காரியத்தை நான் நிச்சயமாய் செய்யும் பொழுது அது உங்க வாழ்க்கையில எப்படி இருக்குன்னா ஜீவ விருட்சத்தை போல இருக்குன்றார். ஆமென். ஒரு மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுகிறது பாருங்களேன், அதாவது நீ விரும்புவது போல எல்லாம் நடந்தால் நீ மகிழ்ச்சியாய் நிரப்பப்படுவாய் அப்படின்னு சொல்லப்படும். நீங்க மகிழ்ச்சியால நிரப்பப்படுகிற காலம் வரப்போகுதுன்றார் ஆண்டவர். ஆமென். நீங்க நினைச்ச காரியெல்லாம் இனி நடக்க போகுதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எதிர்பார்த்திருக்கிற காரியம், உங்க வேலை நிமித்தமாக அல்லது உங்க குடும்பத்தின் நிமித்தமாக நீங்க எதிர்பார்த்திருக்கிற காரியம், நெடுங்காலமாய் காத்திருக்கிற காரியம் சீக்கிரத்துல நடக்கும்னு கர்த்தர் சொல்லுகிறார். அந்த நடக்கிற காரியம் எப்படி இருக்க போகுதுன்னா ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஆமென். இங்க பாருங்க, ஆதாம் ஏவாளை கர்த்தர் ஏதேன் தோட்டத்தில் கொண்டு போய் வச்சு தோட்டத்தின் நடுவுல 2 விதமான கனியை வைக்கிறார். ஒன்று நன்மை தீமை அறியத்தக்க கனி. ஆமென். 2வது ஒரு கனியை வைக்கிறார், அதுதான் ஜீவ விருட்சத்தின் கனி. ஆமென். என்ன கேட்டீங்கன்னா அந்த ஜீவ விருட்சத்துக்கு இன்னொரு பேர் நான் சொல்லுவேன்னா இயேசுன்னு சொல்லுவேன். என்னங்க? இயேசுன்னு சொல்லுவேன். ஏன்னா கவனிங்க, ஏன் தெரியுமா கர்த்தர் ஜீவ விருட்சத்தின் கனி அங்க வைக்கிறாரு? மனிதன் அதை சாப்பிட்டு நித்திய காலமா அவன் ஜீவனோடு இருக்கும்படி உண்டாக்கப்பட்டதுதான் அந்த ஜீவ விருட்சத்தின் கனி. ஆமென். எந்த ஒரு மனுஷன் இயேசுவை புசிக்கிறானோ, நான் சொல்றது உங்களுக்கு புரியும், அப்பத்தையும் பந்தியும், அதாவது அப்பத்தையும் ரசத்தையும் யார் ஒரு மனிதன் புசிக்கிறானோ வேதம் சொல்லுகிறது அவன் மரித்தாலும் உயிரோடு கூட எழும்புவான்னு. அல்லேலூயா. நித்திய காலமா ஜீவனோடு இருப்பான்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ ஜீவ விருட்சத்துக்கு நிறைய டெஃபினிஷன் இருந்தாலும் அதுக்கு மிக முக்கியமான ஒரு டெஃபினிஷன் நான் சொல்லுவேன். அது என்னன்னா இயேசு. ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்து தான் இதை செய்வார் உங்க வாழ்க்கையில. அவருடைய சிலுவை மரம் தான் உங்களுக்கு இந்த காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்ய போகிறது. அல்லேலூயா. அதாவது ட்ரீ ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுது பாருங்க. ட்ரீ ஆஃப், அதாவது உங்க வாழ்க்கையில ஒரு புதிய வாழ்க்கைய நித்திய ஜீவனை கொடுக்கிற மரம் அப்படின்னு சொல்லப்படும். எந்த மரம்னா சிலுவை என்கிற மரம். ஆமென். அந்த ஒரு மரத்துல தாங்க உங்களுக்கு வேண்டிய ஜீவன் இருக்கிறது. ஆமென். அந்த ஒரு மரத்துல தான் உங்களுக்கு வேண்டிய நன்மை இருக்கிறது. ஆமென். இங்க பாருங்க, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரும் பரத்திலிருந்து உண்டாகிறது உண்மை. ஆனா அது ஜோதிகளின் பிதாவிடத்தில் யாருக்கிட்ட இறங்கி வருதுன்னா சபையாகிய தலைகிட்ட இறங்கி வருது. சபையின் தலை யாருங்க சொல்லுங்க? அந்த தலை மேல இறங்கி வந்துதான் அது எங்க ஆகுதுன்னா உடல் முழுக்க இருக்கிற அவயங்களுக்கு இறங்கி வருது. நீங்களும் நானும் தான் அந்த அவயங்கள். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், நெடுங்காலமாய் காத்திருத்தல் உங்க இருதயத்தை இளைக்க பண்ணினது உண்மைதான். ஆனா நீங்க விரும்பினதை நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். இனிமே உங்க வாழ்க்கையில என்ன நடக்க போகுது தெரியுமா? ஜீவ விருட்சத்தின் வாழ்க்கையை நீங்க அனுபவிப்பீங்கன்னு கர்த்தர் சொல்றார். ஆமென். அல்லேலூயா. கவனிங்க, சங்கீதக்காரன் அப்படிதான் எழுதுறாரு பாருங்க. சங்கீதம் 69:3 நான் கூப்பிடுகிறதினால் இளைத்தேன், என் தொண்டை வறண்டு போயிற்று, என் தேவனுக்கு நான் காத்திருந்ததால் என் கண்கள் பூத்து போயிற்று அப்படின்னு சொல்லி அங்க சொல்றாரு பாருங்க. அதாவது தாவீதுக்கு ஒரு ஜெபம், தாவீதுக்கு ஒரு எதிர்பார்ப்பு. அவன் சொல்றான், ஆண்டவரே நான் கூப்பிடுகிறதுனால இளைத்து கூப்பிட்டு இழைச்சு போயிட்டான் ஆண்டவரே அப்படின்ற பாருங்க. நம்ம கூட நிறைய காரியத்துக்காக கூப்பிட்டு இளைத்து போனத்தக்க சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில உண்டாயிருக்கலாம். அடுத்து அவர் சொல்றாரு, என் தொண்டையெல்லாம் வறண்டு போயிடுச்சு ஆண்டவரே, உங்ககிட்ட நான் கூப்பிட்டு கத்தி உங்களை நான் கூப்பிட்டு ஜெபித்து என் தொண்டையெல்லாம் வறண்டு போயிடுச்சு ஆண்டவரே அப்படின்னு அவன் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். ஆமென். அதாவது கர்த்தருக்காக காத்திருந்து கண்கள் எல்லாம் பூத்து போச்சான். ஆமென். இந்த சூழ்நிலையில ஒருவேளை நீங்க வந்திருக்கிறீங்களா? உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்றார், ஜீவ விருட்சத்தின் வாழ்க்கையை உங்களுக்கு கொடுப்பேன்னு, மகிழ்ச்சியின் வாழ்க்கையை உங்களுக்கு கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா.
தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு தருவேன்னு சொன்னார் அல்லவா? கவனிங்க, அந்த கிருபையின் அடிப்படையில நீங்க கேட்கிற எல்லா காரியத்தையும் உங்களுக்கு கொடுத்து உங்களை மகிழ்ச்சிக்கு நேராய் நடத்த கர்த்தர் சித்தமுள்ளவரா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் 16:22 சொல்லுகிறது பாருங்க, அது போல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்பட்டு உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். ஆமென். சீஷர்களை பார்க்கிறார் கர்த்தர், பார்த்து சொல்றாரு, இப்ப நீங்க துக்கம் அடைஞ்சிருக்கிறீங்க, இனிமே நான் திரும்ப உங்களை நான் சந்திப்பேன், அப்போ உங்க இருதயங்களாம் சந்தோஷப்பட்டு பூரிக்கும். அந்த சந்தோஷத்தை ஒரு மனுஷனால எடுக்க முடியாதுன்றார். ஆமென். உங்க துக்கம் சந்தோஷமா மாறும் கர்த்தர் சொல்றாருங்க. சிஸ்டர், பிரதர், உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். எதுக்காக நீங்க துக்கமா இருக்கிறீங்கன்னு தெரியல. போன ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து கர்த்தர் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப பேசிட்டே இருக்கிறார். நெடுங்காலமா காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுது ஜீவ விருட்சம் போல. இந்த வார்த்தை திரும்ப திரும்ப பேசிட்டே இருக்கிறார். நான் 2-3 பேரை கூட கூப்பிட்டேன். எனக்கு கொஞ்சம் நடுவில் கோல்டு ஆனதுனால வேற ஒரு பாஸ்டர்களை கூப்பிட்டு பிரசங்கத்துக்கு இன்னைக்கு விட்டுடலாம், ஏன்னா சில நேரத்தில் இந்த கோல்ட் ஆயிடுச்சு, இரும்பல் வரும் நடுவில், அப்படி எதனா வந்துட்டு போகுதுன்னு சொல்லி நான் பயந்துட்டே இருந்தேன். 2-3 பேரை கூப்பிட்டேன். ஆனால் கர்த்தர் ரொம்ப தெளிவாக என்கிட்ட பேசினார். என் ஜனங்க துக்கத்தோடு வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் சந்தோஷத்தை கொடுப்பேன்னு சொல்லி அனுப்பு. என் ஜனங்க ரொம்ப ஒரு காரியத்துக்காக நெடுநாளாய் காத்திருந்து வருகிறார்கள், இளைத்து போன இருதயத்தோடு வருவாங்க. என் ஜனங்க சோர்வடைந்து வருவாங்க, மனசோர்வுல வருவாங்க, தொய்ந்து போன நிலையில வருவாங்க. நீ போய் சொல்லு, நான் உங்களுக்கு ஜீவ விருட்சத்தின் வாழ்க்கையை வச்சிருக்கிறேன்னு சொல்லுனார். அல்லேலூயா, ஆமென். உங்களை அவர் மறந்து போகிற மனிதன் அல்ல, அவர் உங்களையும் நம்ம நினைப்பாவே இருக்கிற கர்த்தர் அவர். ஆமென். ஒரு முறை பாடிடலாமா அந்த பாட்டை? எல்லாரும் சேர்ந்து பாடுறீங்களா? என் நினைப்பாவே சேர்ந்து சேர்ந்து பாடுங்க. ஆமென். உங்களை நினைச்சாலே என் நினைப்பாவே உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. அண்ணால நினைச்சவரே, ஆண் குழந்தை கொடுத்தவரே, ஆபிரகாம் நினைச்சவரே, ஆசீர்வாதம் தந்தவரே. அண்ணால நினைச்சவரே, ஆண் குழந்தை கொடுத்தவரே, ஆபிரகாம் நினைச்சவரே, ஆசீர்வாதம் தந்தவரே. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் பெருசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். கவனிங்க அருமையானவர்களே, உங்க இருதயத்தை சந்தோஷத்தால மாற்றுகிற கர்த்தர் ஒருவர் உண்டு. ஆமென். இந்த மாச கர்த்தர் சொல்றார், உங்க இருதயத்தில் இருக்கிற எல்லா துக்கத்தையும் கர்த்தர் மாற்றி உங்களை மகிழ்ச்சியால் நிரப்ப போகிறார். ஆமென். உங்க வாழ்க்கை ஜீவ விருட்சத்தின் வாழ்க்கைக்கு நேராய் கடந்து போகும். ஆமென். அந்த ஆதாம் ஏவாள் வேணா அதை எழுந்து போயிருக்கலாம். அருமையானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் 2ஆம் ஆதாமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அதை மீண்டும் நமக்கு சுதந்திரித்து கொடுத்திருக்கிறார். ஆமென், ஆமென். அவர் தான் இன்னைக்கு சர்ச்சில் வந்து சொல்றாரு, உங்களை நான் நெடுங்காலமா காத்திருந்து உங்க இருதயம் இளைத்து போய் வந்திருக்கு இல்லையா, நீங்க விரும்பினது உங்களுக்கு கொடுக்கப்படும், உங்க இருதயம் பூரித்து சந்தோஷத்தினால பொங்குன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். பைபிள்ல நிறைய பேருக்கு அப்படி செஞ்சிருக்கிறாருங்க. நெடுங்காலமா காத்திருந்த ஜனங்களை கர்த்தர் சந்தித்து அவங்கள சந்தோஷத்துக்குள்ள அந்த ஜீவ விருட்சத்தின் வாழ்க்கைக்கு நேராய் கர்த்தர் நடத்தி இருக்கிறார். ஆமென். ஜீவ விருட்சம்னா நான் சொன்ன உங்களுக்கு, அது மகிழ்ச்சியின் ஒரு வாழ்க்கை. ஆமென். அது சந்தோஷத்தின் வாழ்க்கை, அது நிம்மதியின் வாழ்க்கை. அந்த பாதை ஜீவனுக்கு நேராய் நடத்துகிற ஒரு பாதை என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். சரி, கவனிங்க, ஒரு சில மனிதர்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். யாருன்னா, ஆதியாகமத்தின் புத்தகம் 21வது அதிகாரம் நீங்க 6வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அப்பொழுது சாராள், தேவன் என்னை நகைக்க பண்ணினார், இதை கேட்கிற யாவரும் என்னோடு கூட நகைப்பார்கள் என்று அவள் சொல்லுகிறாள். ஆமென். என்ன கவனிங்க, முதல் காத்திருப்பு எது தெரியுமா? குழந்தைக்காக காத்திருந்தது. ஆமென். சாராள் ஒரு குழந்தைக்காக காத்திருக்கிறா. ஆபிரகாம கர்த்தர் 75 வயசுல கூப்பிடுறார், ஆபிரகாமே
நீ உன் தேசத்தை விட்டுரு, உன் இனத்தை விட்டுரு, உன் சொந்த பந்தம், அதாவது உன் கான்டாக்ட் எப்படி இருக்கணும்னா என்னோடு இருக்கணும். உன்னுடைய உறவுகள் எல்லாம் என்னோடு இருக்கணும். உன்னுடைய கலாச்சாரம் என்னுடைய கலாச்சாரம் உன்னுடைய கலாச்சாரமா மாறணும். நீ பாபிலோனிய கலாச்சாரத்திலிருந்து வெளியே வா அப்படின்னு கூப்பிடுறார். கூப்பிட்டு அவனை கொண்டு வரார் பாருங்க. கொண்டு வந்து அவனை நிறைய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். கொடுத்துட்டு ஆபிரகாமை பார்க்கிறார். ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து சொல்றார், ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு இருக்குதா இல்லைன்னு சொல்ல, ஆனா குழந்தை இல்லையே அப்படின்னும் போது ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றார், சாரால பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு சீக்கிரத்துல ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்றார். ஆமென். குழந்தைக்காக காத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஈசாக்கு அவங்களுக்கு பறக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு 100 வயசுன்னு வேதம் சொல்லுகிறது. கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் அவங்க காத்திருக்கிறாங்க பாருங்க. அவங்க காத்திருப்பின் நாட்கள் அதிகமா இருக்கு. ஆமென். காத்திருந்து இருதயம் சோர்ந்து போகுது. அதனால தான் வசனம் நெடுநாளாய் காத்திருத்தல் இருதயத்தை சோர்வடைய பண்ணிச்சு ஆபிரகாமுக்கு. கவனிங்க அருமையானவர்களே, சோர்வு நிமித்தமா ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, ரொம்ப நாள் காத்துட்டு ஆண்டவரே, அதனால இந்த இஸ்மவேல் வேணா உங்களுக்கு முன்னாடி பிழைக்கட்டும் அப்படின்றான். என்னதுங்க இஸ்மவேல் வேணா? ரொம்ப நாள் காத்து இருந்துட்டேன், ரொம்ப வயசாயிடுச்சு எனக்கு, என் மனைவிக்கும். இதுக்கப்புறம் ஒரு குழந்தை அப்படின்லாம் பார்த்தா எங்களுக்கு புரியல. எங்களுக்கு ரொம்ப நாள் காத்து இருந்த மாதிரி இருக்கு எங்களுக்கு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைக்கட்டும்ன்றார். ஒரு முறை எலியேசரை பார்த்து ஆண்டவருக்கு பார்த்து சொல்ற, ஆண்டவரே எலியேசர் உமக்கு முன்பதாக பிழைக்கட்டுன்றார். ஆண்டவர் சொல்றார், நோனோ, எலியேசரும் இல்லை இஸ்மவேல் இல்லை, அதாவது உன் சந்ததி, உன் கர்ப்ப பிறப்பை நான் ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் சொல்றார். ஆமென். இங்க பார்க்கிற இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சொல்லுகிறார் வார்த்தை என்ன தெரியுங்களா? நீங்க கூட ஏதோ குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருக்கலாங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை தந்து உங்களை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவரா இருக்கிறார். ஆமென். ஆமென். அப்பாயிண்டட் டைம் வரப்போகிறது, அதுதான் இந்த டைம். ஆமென். இங்க பாருங்க, சாராளுக்கு அந்த அப்பாயிண்டட் டைம் வந்தது. வந்த உடனே கர்த்தர் வசனம் 21 ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா, சாராளின் பேரில் கர்த்தர் கடாட்சமானார் அப்படின்னு வாசிக்கிறோம். ஆமென். அவரை சாராள கர்த்தர் நினைத்தருளினார் என்று நாம் பார்க்கிறோம். ஆமென். இந்த சபையில உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் இந்த நாள்ல நினைக்கிறார். ஆமென். ஆமென். கவனிங்க, கர்த்தர் சித்தம் இல்லாம இங்க நிக்க முடியாது யாராலும். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் திட்டம் இல்லாம இங்கிருந்து யாரும் எதையும் எடுத்து பேசிட முடியாது. ஒரு வாரமா திரும்ப புடமிட்டு இன்னைக்கு காலையில் தான் என்னால் இந்த பிரசங்கத்தையும் எழுதி முடிக்க முடிஞ்சது. ஏன்னா நேத்திக்கும் இங்கே ஃபுல்லாக இருந்துட்டேன். திரும்ப ஆண்டவர் என்கிட்ட பேசினே இருக்கிறார். சில நேரத்தெல்லாம் ரொம்ப சோர்ந்து போயிடுவேன், வார்த்தையே கிடைக்காது. பிரசங்கம் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப சோர்ந்து போய் அழுது பரண்டு உருண்டு எதோ பண்ணி ஆண்டவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி வாங்கிட்டு வருவேன். ஆனால் இந்த பிரசங்கம் ஆண்டவர் என் ஜனங்கிட்ட சொல்லுனே திரும்ப என்னை ஸ்ட்ரெஸ் பண்ணி ரொம்ப அழுத்தி அனுப்பி விட்டார். ஆமென். அதனால் ரொம்ப தைரியமா வந்து நான் நின்று சொல்லுவேன், கர்த்தர் உங்களை கடாட்சிக்கிறார், உங்க பேர்ல நினைவா இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க ஆசீர்வதிக்கப்படுறது உண்மை. எத்தனை இடத்துல தலை குனிஞ்சிங்க, அதே இடத்துல உங்களை தலை நிமிர வைக்க தேவன் வல்லமை உள்ளவர். இது இப்ப நடக்க போதுங்க. சாரால நினைச்ச அதே கர்த்தர் உங்களை நினைக்கிறார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் ஒரு ஈசாக்கு உண்டாகும். ஆமென். அல்லேலூயா. சாரால் நெடுநாளாய் காத்திருக்கிறா. 25 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அருமையானவர்களே, கர்த்தர் சாராளை நினைத்தருளினார் என்று வேதம் சொல்லுகிறது. அவளுக்கு குழந்தை பாக்கியத்தை தந்து கர்த்தர் ஈசாக்கை அவளுக்கு கொடுக்கிறார். ஆமென். நெடுநாளாய் காத்திருந்து இருதயம் இழைக்க பண்ணினது உண்மைதான். ஆனா கர்த்தர் சாராளை நினைச்சு அவ வாழ்க்கையை ஜீவ விருட்சத்தின் வாழ்க்கைக்கு நேராய் கர்த்தர் நடத்தினார். ஆமென். மகிழ்ச்சிக்கு நேராய் கர்த்தர் நடத்தினார். உங்களையும் அப்படியே செய்வார் என்று நான் கர்த்தருடைய நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ரெண்டாவது நபரை உங்களுக்கு காண்பிக்க விரும்புறேன். அது யாருன்னா, ஆதியாகமம் 46:30 எடுத்து பார்த்தீங்கன்னா அங்க ஒரு சம்பவத்தை ஆவியானவர் பதிவு செய்கிறார். நீங்க எடுத்துங்க எல்லாரும். ஆதியாகமம் 46:30 படிங்க சிஸ்டர். அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை பார்த்து 29 வாசிங்க சிஸ்டர். நீங்க யோசேப்பு இல்ல வாசிங்க. யோசேப்பு தன் ரதத்தை ஆயுதப்படுத்தி அதின்மேல் ஏறி தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை சந்திக்கும்படி போய் அவனை கண்டு அவனுடைய கழுத்தை கட்டிக்கொண்டு வெகுநேரம் அவன் கழுத்தை விடாமல் அழுதான். ஆமென். கவனிங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான்.
இவர் யாருன்னா யோசேப்பு. இவர் எதற்காக காத்துட்டு இருக்கிறார்னா தகப்பனுக்காக காத்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா. கவனிங்க, யாக்கோபு வயசான காலத்துல பிறந்த மகன் தான் யாருன்னா யோசேப்பு. வயசான காலத்துல பிறந்தவன் தான் யாருன்னா யோசேப்பு. அதனால யாக்கோபுக்கு யோசேப்பு மேல ரொம்ப பிரியம். அவனுக்கு பல வர்ண அங்கேயே தைச்சு கொடுக்கிறார். அவன் மேல ரொம்ப பிரியம். அண்ணன்மார்களையெல்லாம் வேலைக்கு அமிச்சா இவனை கூடாரவாசியா கூடவே வச்சு வளர்க்கிறார். ரொம்ப அதிக பிரியமா வச்சு வளர்க்கிறார். ஆனா அண்ணன்களுடைய தந்திரத்தினால என்ன நடக்குதுன்னா யோசேப்பு விற்கப்படுகிறார். அவன் எகிப்துக்கு வரான். கவனிங்க, எகிப்துக்கு வந்த உடனே இப்ப யோசேப்பு இது வரைக்கும் அப்பாவுடைய ஸ்நேகத்துல வளர்றான். இது வரைக்கும் அண்ணன்களுடைய பாதுகாப்புல இருந்தான். ஆனா இப்ப யாருமே இல்லை, அடிமைதனத்தில் இருக்கிறான். மிக சோர்ந்து போன ஒரு சூழ்நிலை பாருங்க. அவன் காத்திருக்கிறான், என்னைக்குனா ஒரு நாள் கர்த்தர் என் தகப்பனை எனக்கு காண்பிப்பார் என்று. ஆமென். ரொம்ப நாள் காத்துட்டு இருக்கிறார் பாருங்க. காத்திருக்கிறார். ஒரு நாள் வருகிறது. அதுதான் காட்ஸ் அப்பாயிண்டட் டைம். ஆமென். கர்த்தருடைய நாள் ஒன்று வருகிறது. அருமையானே, அந்த நாள்ல என்ன நடக்குது தெரியுமா? கர்த்தர் அவங்க தகப்பனார கொண்டு வராரு. எங்கன்னா எகிப்துக்கு கொண்டு வரார். கானான்ல பஞ்சம்னு பார்த்து இவங்க அண்ணன்களெல்லாம் இவன் ஏற்கனவே மீட் பண்ணிடுறான் பாருங்க. மீட் பண்ணிட்டு இப்ப அண்ணன்களை அனுப்புற, அப்பாவை கூட்டிட்டு வா, நான் இங்க உயிரோடு இருக்கிறேன்னு அப்பாவுக்கு சொல்லுன்னு சொல்றான். கவனிங்க, அவங்க தகப்பனெல்லாம் புறப்பட்டு வராங்க, அண்ணன்மார்களா புறப்பட்டு வராங்க. கிட்டத்தட்ட 70 பேர் அங்கிருந்து புறப்பட்டு வராங்க பாருங்க. யோசேப்பு எத்தனை ஆண்டுகள் சின்ன வயசுலயே அவனை வித்துட்டாங்க, அண்ணன்மாருங்க வித்துட்டாங்க. முதல்ல போர்த்திபா வீட்டுல இருக்கிறான், அப்புறம் ஜெயில இருக்கிறான். எத்தனை காலமா எதிர்பார்த்துட்டே இருக்கிறான். என்னைக்கு நான் என் அப்பாவை பார்க்க முடியாதா, என்னைக்கு நான் என் அப்பாவை பார்க்க முடியாதுன்னு பார்த்துட்டே இருக்கிறான் பாருங்க. ஒரு நாள் ஒன்று வருகிறது. கர்த்தர் அவன் தகப்பனை சந்தித்து சொல்றார், நீ புறப்பட்டு போ, நான் தான் உன்னை அனுப்புறேன், நான் உன்னை பாதுகாப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். யாக்கோபு அந்த வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு புறப்பட்டு எகிப்துக்கு வருகிறார் பாருங்க. யோசேப்பு ஆயத்தமாய் புறப்பட்டு போறார். யாக்கோபு ஒரு பக்கம் ரொம்ப ஆசையோடு கூட புறப்பட்டு வராங்க. வந்த உடனே தன் பிள்ளையை பார்க்கிறான் பாருங்க. பார்த்த உடனே யோசேப்பு தன் தகப்பனை பார்த்து வசனம் சொல்லுகிறது, 2 பேரும் கழுத்தை கட்டி பிடித்து அழுது கொண்டிருந்தாங்களாம். வசனம் சொல்லுது, ரொம்ப நேரம் அழுதாங்களாம். அந்த வார்த்தையை பாருங்களேன், ரொம்ப அற்புதமா இருக்கும் பாருங்க. வெகு நேரம் அவன் கழுத்தை விடாமல் அழுதான். இல்ல, முதல்ல படிங்க சிஸ்டர். யோசேப்பு தன் ரதத்தை ஆயத்தப்படுத்தி அதின் மேல் ஏறி தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை சந்திக்கும்படி போய் அவனை கண்டு அவருடைய கழுத்தை கட்டிக்கொண்டு வெகு நேரம் அவன் கழுத்தை விடாமல் அழுதான். எப்படிங்க அழுதாராம் அவரு? சொல்லுங்க. வெகு நேரம் விடாம அழுதாங்களாம். 2 பேர் கட்டி பிடிச்சு அழறாங்க பாருங்க. கவனிங்க, யோசேப்பின் வாழ்க்கையில் ஒரு காத்திருப்பு இருந்தது. மனசோர்ந்து போன ஒரு சூழ்நிலை அவன் வாழ்க்கையில் இருந்தது. எப்படி பிரதர் சொல்றீங்க? யோசேப்பு சோர்ந்து போயிட்டான்னு எப்படி பிரதர் சொல்றீங்க? அவன் இருதயம் மனசோர்வுக்குள்ள போயிடுச்சு எப்படி பிரதர் சொல்றீங்க? அவன் கர்த்தரால தான் நடத்தப்பட்டா எப்படி பிரதர் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு முறை அவனுக்கு ரொம்ப ஆசையாயிடுச்சு, எப்படா இங்கிருந்து வெளியே போவோம், எப்படா என் தகப்பட பார்ப்போன்ற ஏக்கம் அவனுக்குள்ள அதிகமாயிடுச்சு பாருங்க. அவனுக்குள்ள ஒரு விதமான சோர்வு வந்துடுச்சு. அதனாலதான் பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும் உள்ள வராங்க ஜெயிலுக்குள்ள. வரும்பொழுது அவங்க 2 பேரும் ஒரு கனவு பார்க்கறாங்க. கனவு பார்த்த உடனே அடுத்த நாள் மூஞ்செல்லாம் சோகமா இருக்கு. யோசேப்பு போயிட்டு, ஏங்க 2 பேர் ரொம்ப சோகமா இருக்கிறீங்கன்னு 2 பேரும் கனவு சொல்றாங்க. அதற்கு அந்த கனவுக்கான அர்த்தத்தை யோசேப்பு என்ன பண்றாருன்னா சொல்லிடுறார். சொன்ன உடனே கவனிங்க, பானபாத்திரக்காரனை பார்த்து யோசேப்பு சொல்றாரு, நீங்க ஐயா, நீங்க கர்த்தர் உங்களுக்கு சொன்ன மாதிரியே நீங்க என்ன பண்ணிடுவீங்க, ராஜா கிட்ட திரும்ப வேலைக்கு போயிடுவீங்க, நீங்க நிரபராதின்னு நிரூபிக்கப்பட்டுருவீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, நான் அநியாயமா இந்த ஜெயிலுக்கு வந்தேன், ஒரு தப்புமே செய்யாம இந்த ஜெயிலுக்கு வந்தேன், என் தகப்பன்மார்லாம் தூர தேசத்தில் இருக்கிறாங்கன்னு ராஜாக்கு சொல்லி என்னை விடுதலை ஆக்குங்கன்றான் பாருங்க. ஆமேன். சோர்வின் வார்த்தை வெளியே வருது. ஆமேன். அங்க ஆபிரகாமுக்கு வந்துச்சு பாருங்க, குழந்தை இல்லாததுனால ஒரு சோர்வின் வார்த்தை. எலியேசர் உமக்கு முன்பதாக பிழைக்கட்ட ஆண்டவரேன்னு சொன்னது போல, இஸ்மவேல் உமக்கு முன்பதாக பிழைக்கட்டன்னு சொன்னது போல இவனுக்குள்ள ஒரு சோர்வு. என்ன சோர்வுனா, ஆண்டவரே, அது அந்த பானபாத்திரக்காரனை பார்த்து சொல்றான், என்னை கொஞ்சம் நினைச்சிங்கப்பான். அவன் நினைச்சானான்னு கேட்டீங்கன்னா நினைக்கவே இல்லை, மறந்துட்டான். என்னை கவனிங்க அருமையானுலே, உங்க சோர்வின் மத்தியில நீங்க கலங்கி கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில உங்களுக்கு உதவி செய்யும்படி கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். ஆமேன். அவர் உங்களை சந்தோஷத்துக்குள்ள நடத்தி, உங்களை மகிழ்ச்சிக்குள்ள நடத்தி, உங்க வாழ்க்கை ஆனந்த களிப்பாய் மாற செய்வார். ஆமேன். ஆமேன். நெடுநாளா காத்திருந்தான் யோசேப்பு. கர்த்தர் அவன் தகப்பனை கொண்டு வந்து நிறுத்தி அவனை காணும்படி, அவனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும்படி செய்தார். ஆமேன்.
அல்லேலூயா. இன்னொருத்தர் இருக்கிறார். அவர் யாருன்னா பிள்ளைக்காக காத்திருந்தவர். முதல்ல ஒருத்தரை பார்த்து அவங்க யாருன்னா குழந்தைக்காக காத்திருந்தவங்க. அவங்க யாருன்னா ஆபிரகாம், சாராள். ரெண்டாவது ஒருத்தரை பார்த்து அவர் யாருன்னா யோசேப்பு. அவர் எதுக்காக காத்திருந்தாரு? தகப்பனுக்காக காத்திருக்கிறார். சந்தோஷப்படுத்தினார் ஆண்டவரே, சொல்லுங்க. மூணாவதா ஒருத்தர் நம்ம பார்க்க போறோம். லூக்கா 17வது அதிகாரம் நினைக்கிறேன். லூக்கா 17வது அதிகாரத்தை 15வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, எடுக்க வேணாம், டைம் ரொம்ப போயிட்டே இருக்கு, அதனால அப்படியே சொல்றேன். எல்லாம் நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். இளைய குமாரன், ஒரு தகப்பனுக்கு 2 குமாரன் இருக்கிறாங்க. ஒருத்தவன் மூத்தவன், இன்னொருத்த சொல்லுங்க. இந்த இளையவன் என்ன பண்றான்னா, அப்பா கிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் அவன் பாகத்தை வாங்கிட்டு தூரதேசத்துக்கு புறப்பட்டு போயிடுறான் பாருங்க. போயிட்டு அவன் மனம் போன போக்குல அவன் என்ன பண்றான், வாழறான். ஒரு முறை அந்த தேசத்துல ஒரு பெரிய பஞ்சம் வருது. பஞ்சத்துல எல்லாம் போயிடுச்சு அவனை விட்டு. பணம் கூட இருக்கிற வரைக்கும் நண்பர்கள் இருந்தாங்க, பணம் கூட இருக்கிற வரைக்கும் உறவுகள் இருந்தாங்க. நம்ம வாழ்க்கையில கூட பணம் இருக்கிற வரைக்கும் எல்லாரும் உதவி செய்யும்படி வந்து நிற்பாங்க. நம்ம கிட்ட கொஞ்சம் குறைவை பார்த்துட்டாங்கன்னா நம்மளை செட்டப் பண்றதுக்கு ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. ஆமேன். நம்மளை தூக்கி விட யாரும் இல்லாம இருப்பாங்க. ஆமேன். இங்க பாருங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இயேசு ஒருத்தர் இருக்கிறார் உங்களுக்கு. அல்லேலூயா. நீங்க அதை மறந்து போயிடக்கூடாது. இங்க பாருங்க, இவன் போறான். போயிட்டு என்ன பண்றான்னா, பார்க்கறான். பார்த்தா இவனுக்கு எதனா சாப்பாடு கிடைக்குன்னு பார்க்கறான், கிடைக்கல. இவன் பண்ணி மேய்க்கிற வேலைக்கு வந்துட்டான். வந்துட்டு அந்த தவிடாச்சு கிடைக்குன்னு பார்க்கறான், அந்த தவிடு அவனுக்கு கிடைக்கல. சரி, பண்ணிங்களாம் சாப்பிட்டு வச்சா ஒட்டி மிச்சம் மீதி எதனா இருக்கும், அதையாச்சும் சாப்பிட்டு வயிறை நிரப்பலான்னு பார்க்கறான், அதுவும் கிடைக்கல. அப்பதான் அவனுக்கு புத்தி தெளியுது. என்னன்னா, நம்ம தகப்பனிடத்துல வேலைக்காரங்களுக்கே பூர்த்தியான சாப்பாடு இருக்கு, வேலைக்காரங்களுக்கே நல்ல உணவு, மன்னிக்கணும், நல்ல உணவு, நல்ல ட்ரெஸ் எல்லாம் இருக்கு. நம்ம இப்படி இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ புறப்பட்டு என் தகப்பன் கிட்ட போவேன். அவன் ஒரு தீர்மானம் எடுக்கிறான் பாருங்க. என்னன்னா, நான் போவேன், பிள்ளைன்னு சொல்ல மாட்டேன், வேலைக்காரன் ஒருத்தரா நம்மளை சேர்த்துக்கிட்டா கூட போதும்னு சொல்லி அவன் புறப்பட்டு போறான். ஆனா நற்செய்தி என்ன தெரியுமா? அப்பா அந்த பிள்ளைக்காக ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கிறார். ஆமேன். நான் நினைக்கிறேன், ஒவ்வொரு நாளும் மாடியிலிருந்து பாப்பாருன்னு நினைக்கிறேன், என் பிள்ளை இன்னைக்கு வந்துருவானா, என் பிள்ளை நாளைக்கு வந்துருவானான்னு காத்துட்டே இருக்கிறாரு. ஆமேன். அல்லேலூயா. காத்திருந்து காத்திருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சோர்வு அவருக்குள்ள வந்துச்சான்னு தெரியல. இப்போ தூரத்துல தான் பிள்ளை வர்றதை பார்க்கிறார். ஆமேன். தூரத்துல தான் பிள்ளை வர்றதை பார்த்து அவர் ஓடுறார் பாருங்க, பிள்ளைக்கு எதிர்கொண்டு. ஆமேன். ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சு அவன் சொல்றான், உங்க பிள்ளைன்னு சொல்றதுக்கெல்லாம் எந்த பாத்திரம் இல்லை, இல்லை இல்லை, அப்படியெல்லாம் நீ சொல்லாத, நீ என் பிள்ளை தான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் அவனுக்கு கொடுக்கறத நீங்க பார்க்க முடியும். ஆமேன். அல்லேலூயா. நெடுநாளாய் காத்திருந்த தகப்பனுக்கு கர்த்தர் அவருடைய இருதயத்தை மகிழ்ச்சி ஆக்கினார். ஆமேன். எப்படி பிரதர் சொல்றீங்க அந்த தகப்பன் சோர்ந்து போயிட்டார் அப்படின்னு நீங்க கேட்கலாம். எப்படி பிரதர் சொல்றீங்க அவர் டிப்ரெஷன்ல இருந்தாரு, அவங்க பிள்ளை வரலன்னு சொல்லி அப்படின்னு நீங்க கேட்கலாம். எனக்கு கவனிங்க, வசனம் எப்படி தெரியுமா சொல்லுது? அவங்க பெரிய பையன் வந்து கேட்கறான், ஏப்பா இவ்வளோ நாள் நான் அவன் கூட இருந்தேன், எனக்கு நீ ஒண்ணுமே செய்யல, ஆனா அவன் பங்கெல்லாம் வாங்கிட்டு போயிட்டான், அவன் வந்து எல்லாத்தையும் அநியாயமா அவன் செலவழிச்சான், இப்ப திரும்பி வந்திருக்கிறான், அவனுக்கு நீ எல்லா நன்மையும் செய்யற எப்படி அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்றாரு, அவன் தகப்பன் சொல்றாரு, எப்பா நான் உன் தம்பி என் பிள்ளை காணாம போனான். என்ன சொல்லுங்க? காணாம, இப்ப என்ன பண்ணிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருந்தா பரவாயில்லைங்க, அவன் மரித்து போனான், இப்ப திரும்ப வந்துட்டான்ற. மரிச்சு, எந்த மனுஷனா மரிச்சு போயிட்டா அவங்க தகப்பன் சும்மா இருப்பாங்களா சொல்லுங்க? சோர்ந்து போன இருதயம் அவங்களுக்குள்ள இருக்கும் கண்டிப்பா. ஆமேன். எந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருந்தா அந்த தகப்பனார் அந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பார் பாருங்க. அப்போ சோர்ந்து போய் இருந்த காத்திருந்த அந்த தகப்பனுக்கு கர்த்தர் இருதயத்தை மகிழ்ச்சியாய் மாற்றினார். ஆமேன். இந்த ஆராதனைக்கு ஒரு வேளை நீங்க ஏதோ ஒரு சோர்வுல வந்திருக்கலாங்க, ஏதோ ஒரு பலவீனத்துல வந்திருக்கலாங்க, ஏதோ ஒரு எதிர்பார்ப்புல வந்திருக்கலாங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், நெடுநாளாய் காத்திருத்தல் உங்க இருதயத்தை இழைக்க பண்ணிச்சா, கவலைப்படாதீங்க, நீங்க விரும்பினதை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அப்பொழுது ஜீவ விருட்சத்தின் வாழ்க்கைக்கு நேராய், மகிழ்ச்சியின் வாழ்க்கைக்கு நேராய் கர்த்தர் உங்களை கொண்டு போவார்னு கர்த்தர் சொல்றார். ஆமேன். அல்லேலூயா. சந்தோஷமா அல்லேலூயா. கவனிங்க அருமையானே, நெடுநாளாய் காத்திருத்தல் இருதயத்தை என்ன பண்ணுங்க, நீங்க விரும்பினது வரும், அது ஜீவ விருட்சத்தை போல இருக்கும். ஆமேன். ஆமேன். வேதாகமத்துல நிறைய பேர் இப்படி காத்திருந்திருக்கிறாங்க. நீங்க லூக்கா 2:25-26 பார்த்தீங்கன்னா, எருசலேமிற்கு ஆறுதல் வர காத்திருந்தாராம் ஒருத்தர். அவர் யாருன்னா சிமியோன்.
அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அதாவது பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லியிருந்தார்னா, சிமியோன் நீ இயேசுவை பார்க்கிற வரைக்கும் மரித்து போக மாட்ட அப்படின்னு சொல்லியிருந்தார். அவன் இயேசுடைய வருகைக்காக இஸ்ரவேலுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர் வருகிற வரைக்கும் அவர் காத்திருக்கிறார். பாருங்க, ரொம்ப நாள் காத்திருக்கிறார். ஒரு நாள் இயேசு பிறந்து 8வது நாள் அவருக்கு விருத்த சேதனம் பண்ணும்படி ஆலயத்துக்கு கொண்டு வந்த இயேசுவை சிமியோன் கையில தூக்கி பார்க்கிறார். ஆமேன். அவருக்கு அப்பதான் அந்த சந்தோஷமே வருது. ஆமேன், ஆமேன். இப்படி பைபிள்ல எத்தனை பேர் காத்திருந்தாங்களோ அவங்களை எல்லாம் கர்த்தர் மகிழ்ச்சியாய் மாற்றி இருக்கிறார். ஆமேன். இன்னைக்கு ஏன் தெரியுமா இந்த உதாரணத்தெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறார்? கவனிங்க அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது திரளான சாட்சிகள். ஏன் தெரியுமா? மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் ஏன் தெரியுமா? உங்களுக்கு எனக்கும் திருஷ்டாந்தரமா அது எழுத கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். அவங்களுக்கு செய்திருக்கிறார்னா உங்களுக்கு செய்வார்ன்றது அர்த்தம். ஆமேன். உங்க வயசு ஒரு பெரிய மேட்டர் இல்லை. அல்லேலூயா. உங்க சூழ்நிலை ஒரு பெரிய விஷயம் இல்லை. உங்க குடும்ப காரியம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. உங்க பண பற்றாக்குறை ஒரு பெரிய விஷயம் இல்லை. உங்க திறமை ஒரு பெரிய விஷயம் இல்லை. கர்த்தர் கிருபையின் அடிப்படையில் உங்களுக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா. தாவீது கருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு தருவார். அந்த கிருபையில என்ன நடக்கும் தெரியுமா? அந்த கிருபை உங்க வாழ்க்கையில வந்தா கவனிங்க, உங்க காத்திருப்பு முடிந்து போகும். அல்லேலூயா. பூரித்து இருதயம் சந்தோஷிப்பிக்கும் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சத்தமா கவனிங்க. இப்ப சில ஆலோசனைகள் உங்களுக்கு நேரா வருது. அது என்ன ஆலோசனைன்றத நம்ம கேட்க போறோம். கவனமா இருங்க. சில ஆலோசனைக்கு நேராய் கர்த்தர் நம்மளை நடத்துகிறார். கவனிங்க, நம்மள ஆண்டவர் சொல்லிட்டார், நெடுநாளா நீங்க காத்திருக்கிறீங்க, உங்க இருதயம் இளைத்து போயிருக்கிறது, உங்க மனம் அப்படியே சோர்ந்து போயிருக்கிறது, எப்படா இதுக்கு ஒரு முடிவு உண்டாகும், எப்படா இதுக்கு ஒரு தீர்வு உண்டாகும் அப்படின்னு சொல்லி நீங்க சோர்ந்து போன நிலையில வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, காத்திருந்த நாட்கள் முடிவுக்கு வருகிறது. உங்களை நான் சந்தோஷத்துக்கு நேராக நடத்த போகிறேன். உங்களை நான் மாற்றத்துக்கு நேராக நடத்த போகிறேன். அந்த ஜீவ விருட்சத்தின் வாழ்க்கை, நன்மையான வாழ்க்கைக்கு நேராக, ஜீவனுக்கு நேராக உங்களை நடத்த போகிறேன், உங்க குடும்பத்தை நடத்த போகிறேன்னு கர்த்தர் சொல்லிட்டார். ஆமென். இந்த காரியம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறணும்னா நம்ம என்ன பண்ணணும்ன்றதா நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்ப தியானிக்க போறோம். ஆமென். காத்திருப்பின் நாட்களை நம்ம செய்ய வேண்டியவை என்ன அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாம் தயாரா இருக்கிறீங்களா? வெயிட்டிங் டைம்ல நம்ம எப்படி இருக்கணும்? வெயிட்டிங் டைம்ல, ஒருவேளை நீங்க வெயிட்டிங் டைம்ல இருக்கலாம், காத்திருப்பின் நாட்கள் இருக்கலாம். இது முடியணும்னா, உங்க வாழ்க்கையில ஜீவ விருட்சத்தின் வாழ்க்கையை நீங்க அனுபவிக்கணும்னா, நீங்க சந்தோஷத்துக்கு நேரா கடந்து போகணும்னா, நீங்களும் நானும் என்ன செய்யணும்? ஒரு 4 ஆலோசனைகளை ரொம்ப சுருக்கமா நான் சொல்றேன். கவனிங்க. நான் ஆக்சுவலா ஒரு 2-3 பாயிண்ட்ல முடிச்சலான்னு பார்த்தேன். கர்த்தர் காலையில உட்கார வச்சு 4 பாயிண்ட் என்னை எழுதுறான்னு சொல்லி எழுத வச்சார். அதனால இந்த 4 பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், மறந்துடாதீங்க. உங்க இருதய பலகையில எழுதி வைக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். முதல் காரியம் நீங்க செய்ய அதாவது ஒரு சம்பவத்தை எடுத்து அந்த சம்பவத்தில் இருக்கிற 4 காரியங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். என் கூட எடுத்துக்கங்க. என்னாகமத்தின் புத்தகம் 13வது அதிகாரம். எல்லாரும் அந்த சம்பவத்தை எடுத்துங்க. 13 என்னாகமம் 13 எல்லாருமே எடுத்துங்க. அதுல இருந்து தான் நம்ம அந்த 4 காரியத்தை தியானிக்க போகிறோம். என்னாகமத்தின் புத்தகம் 13:31 வாசிங்க சிஸ்டர். 13:31. அவனோடு கூட போய் வந்த மனிதரோ நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது. அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். ஆமென். கவனிங்க, இது என்ன சம்பவம்னா, இஸ்ரவேல் ஜனங்க கிட்டத்தட்ட 430 வருஷம் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. கர்த்தர் அவங்கள மோசே அனுப்பி விடுதலையா கூட்டு வந்து இப்ப பல காரியங்களை அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். நியாயப்பிரமாணங்களை கர்த்தர் கொடுக்கிறார். மாறாவின் தண்ணீரை கர்த்தர் மதுரமா மாற்றார். ஏலிமுக்கு நேராக கர்த்தர் நடத்துகிறார். செங்கடலை பிளந்து நானே கர்த்தர் என்பதை நிரூபிக்கிறார். அதாவது எகிப்தின் ஜனங்களை கர்த்தர் செங்கடலில் முழுகடிச்சு இனி அவங்களுக்கு எதிரிகளே இல்லாத அளவுக்கு கர்த்தர் மாற்றுகிறார். கவனிங்க அருமையானே, இவங்க புறப்படும் பொழுதே இவங்களுக்கு உண்டான வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? 12வது அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, நான் உங்களை இந்த அடிமைத்தனமாகி எகிப்தில்
இருந்து உங்களை புறப்பட பண்ணி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன் தான் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆமென். இப்ப இப்படி நடத்தும் பொழுது, இந்த வாக்குத்தத்தத்துக்கு நேராய் நடத்தும் பொழுது நிறைய தடைகள் வருது, செங்கடல் வருது, கர்த்தர் மாத்துறாரு. மாறா வருது, கர்த்தர் மாத்துறார். அநேக பிரபலமான ராஜாக்கள் வருகிறார்கள், இவங்களை யுத்தம் செய்து மேற்கொள்ளலான்னு வராங்க. ஆனா ஒருத்தரால இந்த ஜனங்களை என்ன பண்ண முடியலங்க? சொல்லுங்க எல்லாரும். மேற்கொள்ள முடியல. இஸ்ரவேல் ஜனங்களோடு கர்த்தர் மேக ஸ்தம்பத்தில் அக்னி ஸ்தம்பத்தில் இருந்து அவங்களை அற்புதமா பாதுகாத்து வரார். வந்துட்டு இப்போ கிட்ட வந்துட்டாங்க. எங்கன்னா கானானு கிட்ட வந்துட்டாங்க. யோர்தானுக்கு இந்த பக்கத்தில் நிற்கிறாங்க. யோர்தானை கடந்தா அடுத்து கானான் தேசம் தான். அவங்க அப்படியே எரிகோல இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணா கானான் தேசத்தை அவங்க சுதந்திரிப்பாங்க. என்ன கவனிங்க, கிட்ட வந்துட்டாங்க, கை கெட்டுற தூரத்தில் வந்துட்டாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, கர்த்தர் சொல்றார் மோசே நீ வா, 12 பேரை ஒவ்வொரு கோத்திரத்துலேருந்து தேர்ந்தெடுத்து 12 பேர் அமுச்சு விடு. அந்த தேசத்தை போய் வேவு பார்த்துட்டு வரட்டும், அந்த தேசத்தை போய் பார்த்துட்டு வரட்டும். இவர் எந்த நோக்கத்தில் சொன்னார்னா, நான் என் ஜனங்களுக்காக வைத்திருக்கிற அந்த பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பான தேசத்தை பார்த்து சந்தோஷப்படுவாங்கன்னு நினச்சி இவர் சொல்கிறார். மோசே என்ன பண்ணுறான்னு அமுச்சு விடுறாரு 12 பேரை. இவனுக்கு போய் கிட்டத்தட்ட 40 நாள் சுற்றி பார்க்குறானுங்க. எத்தனை நாளுங்க? சத்தமாக சொல்லுங்க. ஒரு நாள் 2 நாள் 40 நாள் சுற்றி பார்க்குறானுங்க. வரும்போது சும்மா வந்தானுங்களா? இல்லை, அந்த தேசத்தினுடைய செழுமையான திராட்சை கொலையை கொண்டு வரானுங்களாம். திராட்சை கொலை எப்படி கொண்டு வந்தானுங்க தெரியுமா? அதாவது அந்த தேசத்தில் எவ்வளோ செழிப்பு இருந்தா ஒரு கொலையை 2 பேர் தூக்கின்னு வரானுங்க. ஒரு கலை ஒரு கொம்புல கட்டி. நாங்க நம்ம ஊரில் இருக்கிற திராட்சை கொலையை தீஜேவே தூக்கிடுவான். சொல்லுங்க, தூக்கிடுவானா இல்லைங்களாங்க? ஒரே வாயில் நம்மளே காலி பண்ணிடலாம். ஆனால் அங்கே ஒரு கொலையை 2 ஆட்கள் தூக்கிட்டு வந்தாங்க. அப்போ அது எவ்வளோ செழிப்பான தேசம்னு பாருங்க. ஆமென். ஒரு மாதுளை பழைய பழத்தை கொண்டு வரானுங்க. ஒருத்தனால சாப்பிடும் அவ்வளோ பெரிய செழிப்பு அந்த தேசம். அந்த செழிப்பை காட்டும்படி கொண்டு வரானுங்க. கொண்டு வந்துட்டு என்னை கவனிங்க, இவனுக்கு பண்ண தப்பு என்ன தெரியுமா? இவனுங்களுக்குள்ள இருக்கக்கூடாத இந்த அவனுக்கு காத்துட்டு இருக்கிறானுங்க. கர்த்தர் 12வது அதிகாரத்தில் சொல்றாரு, நான் உனக்கு கானான் தேசத்தை கொடுக்க போறேன், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுக்க போறேன்னு சொல்லிட்டாரு. இப்ப அவனுக்கு நடந்து வரானுங்க. காத்திருப்பின் டைம்ல இருக்கிறாங்க, காத்திருப்பின் பீரியட்ல இருக்கிறாங்க. இவங்க இந்த காத்திருப்பின் பீரியட்ல இருக்கிற இவங்க எப்படி இருந்திருக்கணும் தெரியுமா? சந்தேகப்படாம இருந்திருக்கணும். நாங்க சொல்லுங்க. ஒருவேளை நீங்க ஏதோ காத்திருப்பின் டைம்ல இருக்கிறீங்களா? கவனிங்க, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், சந்தேகப்படாதீங்கன்னு கர்த்தர் சொல்றார். தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து நீங்க என்ன பண்ணக்கூடாது? எப்பவுமே உங்க இருதயத்தில் ஒரு சந்தேகம். இவனுக்கு சொல்றானுங்க, ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் உன்னை கொண்டு போய் அங்கே குடி வைப்பேன், நீ கட்டாத வீட்டில் குடியிருப்ப, நீ நடாத திராட்சை பழத்துடைய அந்த அந்த பலனை அனுபவிப்ப, நீ நல்லா இருப்ப, உனக்கு நான் கொடுக்கிற தேசம் செழிப்பான தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம் சொல்லிட்டாரு. அதுக்கு விரோதமாய் வந்த எல்லாரையும் அழிச்சுட்டே வராரு. கர்த்தரே யுத்தம் பண்ணிட்டே வராரு. ஆனா இவனுக்கு என்ன பண்றானுன்னா, அந்த தேசத்தை போய் வேவு பார்த்துட்டு வந்து 10 பேர் என்ன பண்றாங்கன்னா சந்தேகமா பேசுறானுங்க. ஆண்டவர் சொன்னது உண்மைங்க, ஆனா அங்க நம்ம போவோமான்னு நமக்கு தெரியல, டவுட்டா இருக்குதுன்றான். அந்த வசனத்தை பாருங்க 31. அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனத்தோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கலும் பலவான்கள். இவங்க கூட இருக்கிறவர் கர்த்தருங்க, அவங்க கூட இருக்கிறவர் சாதாரண மனிதர்கள், ராட்சத பிறவின்னு வச்சுங்களேன். எத்தனையோ ராட்சத பிறவிகளை கர்த்தர் இவங்க கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். உலகத்தையா நீங்க ஆண்டு கொண்டிருந்த பார்வோன் சேனையும் அவங்க எல்லாரையும் பார்வோனை அவனுடைய சிவந்த சேனையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டார். கவனிங்க அருமையா, எல்லாத்தையும் இவனுங்க பார்க்கறானுங்க. பார்த்தும் கூட இவனுங்க என்ன பண்ணலன்னா சந்தேகப்படுறானுங்க. சிஸ்டர், பிரதர், நீங்க ஏதோ ஒரு காத்திருப்பின் பீரியட்ல இருக்கிறீங்கன்னா உங்க வாழ்க்கையில வரக்கூடாதது தெரியுமா? சந்தேகம். கர்த்தரை மட்டும் நீங்க சந்தேகப்பட்டுறக்கூடாது. ஆமென். சந்தேகமே உங்களுக்குள்ள வரக்கூடாதுங்க. அல்லேலூயா, ஆமென். ஒரு முறை யோவான் ஸ்தானகனை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருக்கு வழி ஆயத்தம் பண்ண முடியுது அவர் வராரு. அவர் ஊழியம் எப்போ முடிய போகுது தெரியுமா? இயேசு வந்ததுக்கு அப்புறம் இவருடைய ஊழியம் என்ன ஆயிடும்? முடிஞ்சிடும். அதுதான் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருக்கிற தரிசனம். இப்போ யோவான் ஸ்தானகன் அற்புதமா ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கிறார். விரியன் பாம்பு குட்டிகளேன்னு சொல்லி கடிந்து கொள்றாரு. அநேகருக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்து அந்த அந்த ஜனங்கள் அப்படியே ரட்சிப்புக்கு நேரம் நடத்துறாரு. பாருங்க, நடத்திட்டே இருக்கும்போது இயேசு வந்துட்டார்.
இயேசு வந்து ஞானஸ்நானம் எடுத்து போய் இயேசு ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். ஆரம்பிச்ச உடனே இப்ப என்ன நடக்குதுன்னா, யோவானை பிடிச்சி ஒரு பிரச்சனையில் ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் போட்ட உடனே இவருக்கு ஒரு பெரிய சோறு வந்துடுச்சு பாருங்க. என்ன சோர்வுனா, உண்மையிலே இவர் தான் இயேசு கிறிஸ்துவா இல்லை மேசியா வர நம்ம காத்திருக்கணுமான்னு டவுட் வந்துடுச்சு. ஏன்னா யோவானுடைய சூழ்நிலை இப்போ எங்கே இருக்குதுங்க? ஜெயிலில் இருக்குது. இயேசு வந்திருந்தா நம்மளுக்கு ஜெயிலுக்கு விட்டுருப்பாரா? இயேசு கிறிஸ்து நம்ம கூட வந்திருந்தா நம்ம இப்படிப்பட்ட தீங்கெல்லாம் அனுபவிக்க கர்த்தர் விட்டுருப்பாரா அப்படின்ற ஒரு சோறு வந்து சந்தேகம் வந்துடுச்சு அவனுக்கு. இவன் 2 சீசலை கூப்பிட்டு அனுப்புகிறான். அனுப்பிச்சு கேட்குறான், வருகிறவர் நீர் தானா, அதாவது வந்திருக்கிறவர் நீர் தானா இல்லை வேற ஒரு வருவர் காத்திருக்கணுமா அப்படின்னு கேட்குறான் பாருங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, ஏப்பா எல்லாத்தையும் பாரு. குருடர்கள் பார்வையிடுகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறாங்க, மரித்தவங்க உயிரோடு எழும்புறாங்க. போய் யோவான் கிட்ட சொல்லு, நான் தான் மேசியான்னு போய் சொல்லு அப்படின்றாரு பாருங்க. இவங்க போய் சொல்றாங்க. ஆமே. இந்த சந்தேகம் மட்டும் வந்துடக்கூட. சந்தேகம் என்ன பண்ணிடும் தெரியுமா? கவனிங்க, நம்ம 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 அனுபவிக்க வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தை நிறுத்திடும், தடுத்து. ஆமே. இங்க 12 பேரை மோசே அமுச்சு விடுறாரு. 10 பேர் சந்தேகமா சொல்றான், சந்தேகப்படுறான். போக முடியாது, அங்க ராட்சத பிறவிகள் இருக்கிறாங்க, அங்க இவ்வளவு ஜனம் இருக்கிறாங்க, அங்க பலவான்கள் இருக்கிறாங்கன்னு சந்தேகப்படுறான். ஆனா 2 பேர் மட்டும் என்ன சொல்றான்னா, நற்காரியங்களை சொல்றான். இல்ல இல்ல நம்ம போலாம், கர்த்தர் இத்தனை ஆண்டுகள் நம்மை நடத்தி மன்னிக்கணும், இத்தனை நாட்கள் நம்மளை நடத்தி வந்தாரே, எத்தனையோ எதிரிகளை நமக்கு ஒப்பு கொடுத்தாரே, அவங்களையும் நமக்கு ஒப்பு கொடுப்பார், நம்ம சுதந்திரி பண்றோம். ஆமென். சந்தேகப்படாம விசுவாசித்த நம்பின காலேப்பும் யோசுவாவும் கானானை சுதந்திரித்தார்கள். சந்தேகப்பட்ட அத்தனை பேரும் செத்து போனாங்க. ஆமென். அனுபவிக்க முடியாது. இங்க பாருங்க, இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்தா சொல்றாரு, நீங்க நெருங்கி வந்துட்டீங்க ஆசீர்வாதத்துக்கிட்ட. இன்னும் ஆமேனே காணோம். உங்களுக்கு தாங்க பேசிட்டு இருக்கிறாரு கர்த்தர், நமக்கு தாங்க கர்த்தர் பேசிட்டு இருக்கிறாரு. பிரதர் உங்களுக்கு என்ன பிரதர், எங்களுக்கு தான் வீடு கட்டணும், கல்யாணம் பண்ணணும், பிள்ளைங்களுடைய எதிர்காலம் அப்படியெல்லாம் இருக்கு பிரதர் அப்படின்னு. எனக்கு என்ன எதிர்பார்ப்பு தெரியுமா? நான் எதுக்காக தெரியுமா இந்த 7 ஆண்டுகள் காத்துட்டு இருக்கிறேன்? என் சபைக்கு நிறைய ஆத்துமாக்கள் வந்துடாதா, இந்த இடம்லாம் நிரம்பிடாதா? என் கனவே அதுதான். இந்த இடத்துல ஒரு மகிமையான ஆராதனை நடக்கணும், மியூசிக் டீம் எல்லாம் பயங்கரமா இருக்கணும், கொயர்ஸ்லாம் அப்படியே இருக்கணும், நல்ல நல்ல காஸ்ட்லியான மைக்கெல்லாம் வாங்கி, ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வாங்கி, அப்படியே அந்த மகிமையான வர்ஷிப் இங்கே நடக்கணும், மகிமையான ஆராதனை நடக்கணும், மகிமையான வார்த்தை வெளிப்படணும். அதை கேட்கறதுக்கு ஜனங்க ஆந்திரால, கேரளால, கர்நாடகாலேருந்தெல்லாம் ஓடி வரணும். இடம் பத்தாம இதுக்கெல்லாம் பால்கனி போடணும், ஜனங்கள்லாம் இதெல்லாம் நிரம்பணும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். அது நடக்கும். சில நேரத்தில் சோறு வருது, சில நேரத்தில் வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுக்குறாரு, ஜனங்க வந்துடுவாங்க, அவ்வளோதானு. சர்ச்சைக்கு அப்படியே உற்சாகமாக வந்து பார்த்தா இருக்கிறவங்க கூட காணாமல் போயிடுறாங்க, சோர்ந்து போயிடுறோம். உண்மைதான், நெடுநாளாய் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணுது, உண்மை. ஆனா விரும்பினது வரப்போகுது, அது ஜீவ விருட்சம் போல இருக்க போகுது. அதுக்கு நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா சந்தேகப்பட்டுறக்கூடாது. இது காத்திருப்பின் டைம்ல இருக்கிறோம், நம்ம இந்த டைம்ல சந்தேகப்படக்கூடாது. ஆமென். நீங்க ஏதோ ஒன்றுத்துக்காக காத்துட்டு இருக்கிறீங்களா? சந்தேகப்படாதீங்க, நடக்கும். ஜீவ விருட்சத்தின் வாழ்க்கையை உங்க வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்க போறார். சந்தோஷத்தின் பாதையில உங்களை நடத்த போகிறார். ஆமென். யோவான் ஸ்நானகன் யார் தெரியுமாங்க? கர்த்தர் சொல்றாரு, அவன் பெரியவன். நாங்க இது வரைக்கும் பூமியில பிறந்த எல்லா தீர்க்கதரிசிகளை காட்டிலும் யோவான் ஸ்நானகன் பெரியவன் வேதம் சொல்லுது. ஆனா இவன் சந்தேகப்பட்டதுனால இயேசுவே சொல்றாரு, இவன் எல்லாருடையும் பெரியவனா இருந்தது உண்மை, அது பூமியில மட்டும்தான். பரலோகத்துல யார் சின்னவனோ அவனை விட இவர் சின்னவன்றார். ரொம்ப மோசமான சூழ்நிலை யாருக்கு? யோவான் ஸ்நானகனுக்கு. ஏன் தெரியுமா? சந்தேகம். ஒரு சின்ன சந்தேகம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற நன்மையை இங்க பாருங்க. யோர்தானை கடந்த உடனே எதுங்க? கானான் சுதந்திரிக்க போறாங்க. இப்போ காவாவை தான்னா கானான். எல்லாம் சொல்லுங்க, காவாவை தான்னா. சும்மா ஒரு ரைமிங்காக சொல்றேன். யோர்தானை தான்னா. நான் ஏன் காவான்னு சொல்றேன்னா, அது வந்து நதியா பார்த்தீங்கன்னா பெருசா தெரியும், காவாவை பார்த்தீங்கன்னா சின்னது. உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை சின்னதுன்றேன். அல்லேலூயா. காவா மாறின்றேன், புரிஞ்சுக்குங்க. அல்லேலூயா. காவாவை தான்னா சொல்லுங்க. காவா சைஸ்ல இருக்குது உங்களுக்கு பிரச்சனை. காத்திருப்பு டைம் கொஞ்சம் தான் இருக்குது, காவா சைஸ்ல தான் இருக்குது காத்திருப்பு டைம். கைக்கு வந்துடுச்சு, எடுக்க போறீங்க, பந்தியில உட்காந்துக்கிறீங்க, கல்யாணத்துல லெக் பீஸ் வச்சிட்டாங்க, லட்டு வச்சிட்டாங்க, பார்த்துட்டே இருக்கிறீங்க எப்படா சாப்பிடலான்னு. சந்தேகம் வந்த உடனே
இது நல்ல லட்டா இல்லை ஊசி போன லட்டான்னு வந்துச்சுன்னு வச்சு அவனுக்கு கேட்டிங்கன்னு வச்சு எடுத்துன்னு போயிடுவான். ஐயோ கை கெட்டுந்து வாய் கெட்டாமல் போயிடுச்சு, வாய் வச்சுன்னு கம்முன்னு இருந்துக்கலாம் இந்த சந்தேகம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா போயிடும். அந்த மாதிரி இவனுங்க சந்தேகப்பட்டானுங்க பாருங்க. இங்கே பாருங்க, காவா சைஸ்ல இருந்த காத்திருப்பின் டைமு இப்போ என்ன ஆயிடுச்சுமா 40 ஆண்டுகள் மாறிடுச்சுங்க. சரி 40 ஆண்டுகள் மாறினாலும் சுதந்திரிச்சாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. எவன்லாம் சந்தேகப்பட்டான் அவன் கடைசி வரைக்கும் சுதந்திரிக்கவே இல்லை. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாருங்க, சந்தேகம் மட்டும் படாதீங்க. ஆமென். 2வது ஆலோசனை உங்களுக்கு நேராய் வருகிறது. நீங்கள் என்ன பண்ணக்கூடாது தெரியுமா? முறுமுறுக்க கூடாது. நாங்க முறுமுறுக்க கூடாது. அதில் பாருங்க, நீங்கள் 14:1-2 பாருங்களேன். என்னாகும் 14:1-2. அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ரா முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். அழுது கொண்டிருந்தாங்க தெரியுங்களா? இந்த 10 பேர் அங்கெல்லாம் போக முடியாது, அந்த தேசத்தை நம்மளால சுதந்திரிக்க முடியாது, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நீங்களான போக முடியாதுன்னு சொல்லிட்டானுங்க பாருங்க. சந்தேகமான வார்த்தையை விட்டானுங்க பாருங்க. இதனால முழு சபையும் அழுவுது, நைட்டெல்லாம் அழுவுது. ஐயோ இதுக்காகவா கர்த்தர் எங்களை அங்கிருந்து கொண்டு வந்தான்னு அழுகுறாங்க. அழுதுட்டு சும்மா இல்ல, இங்க அடுத்து என்ன பண்றானுங்க பாருங்க. 2வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனேமே ஆனால் நலமாயிருக்கும், இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். இந்த முறுமுறுப்பின் வார்த்தை எப்போ விட்டாங்களோ அப்படியே நடந்துச்சு அவங்க வாழ்க்கையில, அப்படியே நடந்துச்சு. இந்த இயேசுவை ஏத்துக்கிட்டு என் வாழ்க்கையில் என்ன நன்மை நஷ்டமாந்துதான் அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. கவனிங்க, காத்திருப்பின் டைம்ல உங்களுக்குள்ள வரக்கூடாத 2வது காரியம் என்ன தெரியுமா? காத்திருப்பின் டைம்ல நீங்க செய்யக்கூடாதது என்ன தெரியுமா? முறுமுறுக்க கூடாது. ஆமேன். சில நேரத்தில் சில டிலேஸ் உண்டாகுதுன்னா அது காட்ஸ் அப்பாயிண்டட் டைமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். அந்த டைம்ல வந்தாதான் நீங்க நல்லா இருப்பீங்க. ஆமேன். கவனிங்க, என்ன புரிஞ்சுக்குங்க. எந்தெந்த டைம்ல எது வரணுமோ அது உங்க வாழ்க்கையில வந்துடும். நீங்க அனுபவிக்க வேண்டியதை கண்டிப்பா அனுபவிப்பீங்க. உங்களுக்கு உண்டானது உங்களுக்கு தான், அது வேற யாருக்கும் கர்த்தர் கொடுக்க மாட்டார். ஆமேன். ஆனா நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா முறுமுறுக்க கூடாது. இவங்க முறுமுறுக்கிறாங்க. முறுமுறுத்து என்ன சொல்றாங்க தெரியுங்களா? நாங்க இங்கே இந்த வனாந்தரத்திலே செத்தா கூட நல்லா இருக்குன்னு சொன்னானுங்க, முறுமுறுத்தானுங்க பாருங்க. கர்த்தர் உடனே அந்த வார்த்தையை பிடிச்சி நீ அப்படியே ஆயிடடான்னு சொல்லிட்டார். 40 வருஷம் அந்த வனாந்தரத்தில் சுத்தி 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 செத்து போனானுங்க. கவனிங்க அருமையானவர்களே, இவனுங்க யோர்தான தாண்டின உடனே அந்த ஆசீர்வாதத்தை இத்தனை வருஷமா இத்தனை நாட்கள் காத்திருந்தானுங்க இல்லையா? இத்தனை நாட்களா காத்திருந்தானுங்க இல்லையா? இவங்களுக்கு கர்த்தர் ஜீவ விருட்சத்தின் வாழ்க்கை வச்சிருந்தார், பாலும் தேனும் ஓடுகிற வாழ்க்கையை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆனா இவங்களுடைய முறுமுறுப்பு அந்த ஆசீர்வாதத்தை இழக்க செஞ்சு. சந்தேகம் வந்துச்சுனாவே கூடவே இந்த இதுக்கெல்லாம் நம்ம மார்க்கெட்டெல்லாம் போனாக்கா காயெல்லாம் வாங்குறோன்னு வச்சுங்களேன், கொசுறு கொஞ்சம் போடுவாங்க பாருங்க. நம்மளுக்கு அக்கா தங்கச்சி மாதிரி 2 கொத்தமல்லி வாங்கினா கொத்தமல்லி கருவேப்பெல்லாம் கொஞ்சம் போடுவாங்க பாருங்க. என்ன வாங்காத மாதிரியே பார்க்குறீங்க, போந்தே இல்லைன்றீங்களா? இல்லை நாங்களாம் போகிறோம், அதனால் எங்களுக்கு தெரியும். அதனால் நாங்கள் போய் இதுக்கு இந்த சந்தையிலெல்லாம் வாங்கணும்னு வச்சுங்களேன், என்னங்க கரெக்டாக பாயிண்டில் போடுறீங்கன்னா அவன் இன்னொன்று எடுத்து போடுவான். அதுதான் கொசுறு. என்னதுங்க? அது மாதிரி இந்த சந்தேகம் வந்துச்சுன்னா முறுமுறுப்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சந்தேகப்பட்டாலே முறுமுறுப்பு என்ன ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. இந்த சந்தேகம் முதல்ல உங்களுக்கு வரக்கூடாது. வாக்கு தத்துவத்தின் மேலே இவருக்கு வேறு வேலையெல்லாம் வாரம் வாரம் கர்த்தர் இப்படி செய்வார் அப்படி செய்வார்னு சொல்லிட்டு போயிடுவார் அவர் பாட்டுக்கு அப்படின்னு சந்தேகப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் கூட பேசுகிறான்னு நினச்சிங்க. நீங்கள் ஊழியக்காரன் பேசுகிறேன்னு நினச்சாதான் அது உங்களால் நம்ப முடியாது. நீங்கள் எப்படி தெரியுமா வரணும்? கர்த்தர் இன்னைக்கு என்ன பேச போகிற, கர்த்தர் பேசுகிறாருன்னு வாங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இவனுங்க சந்தேகப்பட்டு முறுமுறுக்கிறானுங்க பாருங்க. முறுமுறுத்ததுனால சீக்கிரமாய் அனுபவிக்க வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தை, ஜீவ விருட்சத்தின் வாழ்க்கையை, சந்தோஷத்தின் வாழ்க்கையை இவனுங்க இழந்து போறானுங்க. ஆமென், ஆமென். நம்ம சந்தேகம் மட்டும் படக்கூடாதுங்க. அல்லேலூயா. 3வது நான் சொல்றேன், 3வது சொல்றேன். உங்களுக்குள்ள முதல்ல என்ன இருக்கக்கூடாது சொல்லுங்க, எல்லாம் சத்தமா சொல்லுங்க. சந்தேகம் இருக்கக்கூடாது. 2வது
முறுமுறுப்பு நமக்குள்ள இருக்கக்கூடாது. மூணாவது நான் சொல்றேன் என்னன்னா, பழைய வாழ்க்கைக்கு திரும்பக்கூடாது. என்னங்க? நீங்க அதுல என்னாகும் 14:4 பாருங்களேன். 14:4 இவனுக்கு சந்தேகப்பட்டானுங்க. பின்பு அவர்கள் நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். கவனிங்க அருமையானவர்களே, இவங்களுக்குள்ள இருந்த மூணாவது சுபாவம் என்ன தெரியுமா? ஏன் தெரியுமா இவங்க அந்த கானானை சுதந்திரிக்காம போயிட்டாங்க? இவனுக்கு என்ன பண்ணானுங்கன்னா, எங்கிருந்து வந்தானுங்களோ அங்கேயே நாங்க போறோம்னு சொல்லிட்டானு. என்ன சொல்லுங்க? நம்மெல்லாம் கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, இயேசுவை ஏத்துக்கிட்டு என்ன நடந்துச்சு உங்களுக்கு, நம்ம மதத்துக்கே வந்துருன்னு சொல்லுவாங்க. சிலர்லாம் மாறி இருக்கிறாங்க பாருங்க. நான்லாம் அப்படி பார்த்துருக்குறேன். நீங்க ஒவ்வொரு நாளும் செய்தித்தாளை பாருங்க, நிறைய பேர் தாய் மதத்துக்கு திரும்பினாங்கன்னு பார்க்கணும். என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரட்சிக்கப்பட்டு வந்திருப்பாங்க, இங்க ஏதோ சில நன்மைகள் நடக்காத மாதிரி இருந்திருக்கும், அவங்க எதிர்பார்த்த காரியம் நடக்காத மாதிரி இருந்திருக்கும். உடனே அவங்க என்ன பண்ணிருவாங்கன்னா, இயேசுவை நம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி பழைய வாழ்க்கைக்கு போயிடுவாங்க. கவனிங்க, நீங்க பழைய வாழ்க்கைக்கு மட்டும் போயிடக்கூடாது. நான் சொல்றது புரியுதுங்களா? நீங்க ரொம்ப நாள் ஜெபம் பண்ணியிருப்பீங்க, ஏதோ நடக்காத மாதிரி இருக்கும், உடனே நீ என்ன பண்ணிடக்கூடாது தெரியுமா? பழைய பாவத்துக்கு போயிடக்கூடாது, பழைய சுபாவத்துக்கு போயிடக்கூடாது, பழைய பேச்சுக்கு போயிடக்கூடாது, பழைய பார்வைக்கு போயிடக்கூடாது, பழைய வாழ்க்கைக்கு நீங்க திரும்பிடக்கூடாது. புரியுற மாதிரி சொல்லணும்னா, இஸ்ரவேல் ஜனங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல கானானை சுதந்திரிக்க கிட்ட வந்துட்டாங்க. அடுத்து கானான் தான். கவனிங்க அருமையா. ஆனா இவங்களுக்குள்ள அந்த பழைய வாழ்க்கை வந்த உடனே எல்லாத்தையும் இழந்து போயிட்டானுங்க. ஆமென். பழைய வாழ்க்கை மட்டும் எகிப்துக்கு போறேன்னு சொல்லிட்டானுங்க, நாங்க அங்கேயே போயிடுறோம் அப்படின்ட்டானுங்க பாருங்க. கிட்ட வந்து கை கெட்டினதை அவங்களால என்ன பண்ண முடியல தெரியுமா? சுதந்திரிக்க முடியாம போயிடுச்சு. ஆமென். பேதுரு போல நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, சொல்லிடக்கூடாது, நான் போறேங்க, என் பழைய வாழ்க்கையே போறேங்க, மீன் பிடிக்க போறேங்க அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஒரு சீஷர்கள் இயேசு கூட இருந்த வரைக்கும் நல்லா சூப்பரா இருந்துச்சு. இயேசு இப்ப மரிச்சாருன்னு என்ன ஆயிடுச்சு? போங்க, நான் என் பழைய ஊருக்கே போயிடுறேன், பழைய தொழிலுக்கே போயிடுறேன்னு போக ஆரம்பிச்சிட்டானுங்க. கர்த்தர் அவங்களை சந்திச்சு திரும்ப கூட்டு வந்தார் பாருங்க. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. ஆமென். இன்னைக்கு அதே கர்த்தர் உங்களோட பேசிட்டு இருக்கிறார். பழைய வாழ்க்கைக்கு போயிடாதீங்கன்னு கர்த்தர் சொல்றார். பழைய சுபாவத்துக்கு போயிடக்கூடாது, பழைய பாவத்துக்கு நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுங்க, போயிடக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அது நம்முடைய ஆசீர்வாதத்தை தடுத்துரும். நாலாவது நீங்கள் நானும் தோத்து போயிடக்கூடாது. நான் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. வெளிப்படுத்தல வசனம் சொல்லப்படுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கர்த்தர் கொடுப்பேன்னு சொல்றார். ஆமென். நீங்கள் நானும் ஜெயிக்க பிறந்தவர்கள். எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, கை அப்படி வச்சுட்டு சொல்லுங்க, நம்ம ஜெயிக்க பிறந்தவங்க, தோத்துடக்கூடாது நம்ம. ஆமென். என்னாக 14:6 பாருங்க. என்னாக 14:6, தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனியின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனியின் குமாரனாகிய காலேப்பும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம்ன்றாங்க. கவனிங்க, 12 பேரை கர்த்தர் அனுப்புறார். 10 பேர் ஃபெயில், 2 பேர் தான் பாஸ் பண்றாங்க. 10 பேர் தோத்து போனாங்க. அவங்களால ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியல. ஜெயித்தவர்களை மட்டும்தான் கர்த்தர் கானானை சுதந்திரிக்கும்படி செய்தார். ஆமென். முதல்ல சொல்லுங்க, என்ன பண்ணிடக்கூடாதுங்க? எல்லாம் சொல்லுங்க, சந்தேகப்பட்ட நடக்குமோ நடக்காதோ, அதுக்கெல்லாம் நிறைய காசு ஆகும் பிரதர் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுங்க? சொல்லுங்க. ஆமா, சந்தேகப்பட்டுறக்கூடாது. 2வது சொல்லுங்க, தயவு செய்து முறுமுறுப்பை எடுத்து போடுங்க, முறுமுறுப்பின் வார்த்தை எடுத்து போட்டுருங்க. 3வது சொல்லுங்க, பழைய வாழ்க்கைக்கு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது. 4வது, தோத்து போயிடக்கூடாது. நம்ம ஜெயிக்கிறதுக்காக கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். கல்வாரி சிலுவையில் அவர் ஜெயித்தார். நீங்கள் நானும் அவருடைய பிள்ளைங்க நம்ம ஜெயிக்கிறதுக்காக உண்டாக்கி இருக்கிறார். அதனால தான் சபை கொண்டு வந்திருக்கிறார். தோத்து போய் நம்ம ஆசீர்வாதத்தை இழந்துடக்கூடாது. காரணம் என்னன்னு சொல்றேன் பாருங்க சிஸ்டர், பிரதர், நீங்க சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதம் உங்க பக்கத்துல வந்துடுச்சு. ஆமென். உங்களுக்கு முன்னாடி நிக்கிறது யோர்தான் அல்ல, ஒரு சின்ன காவா. ஆமென். காவாவை தான்னா கானானை சுதந்திரிக்க போறீங்க.
அதனால நீங்க ஜெயிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தோத்து போயிட்டாங்க 10 பேர். அவனுங்க அந்த வனாந்தரத்திலே சுத்தி சுத்தி செத்து போனாங்க. அருமையானே, இல்லாமே போயிட்டாங்க. சுதந்திரிக்க முடியல அவங்களால அந்த ஆசீர்வாதத்தை. ஆனா யோசுவாவும் காலேப்பும் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டார்கள். ஆமென். கவனிங்க கவனிங்க, கடைசியா ஒரு சொல்லி முடிக்கிறேன். இங்க பாருங்க, நீங்களும் நானும் கூட, நீங்க உங்களுக்குள்ள நிறைய காத்திருப்பு இருக்கலாம். எதுக்கோ காத்திருக்கலாம், வேலைக்காக காத்திருக்கலாம், பணத்துக்காக காத்திருக்கலாம், யாராருக்கோ காத்திருப்பீங்க நீங்க. ஆனா உங்களுக்கு ஒன்று சொல்றேன், பொதுவா நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கிறோம். அது என்ன தெரியுமா? பரலோகத்துக்காக. ஆமேன் ஆமேன். அவருடைய வருகைக்காக காத்திருக்கிறோம். அல்லேலூயா. நீங்களும் நானும் கூட இஸ்ரவேல் ஜனங்களைப் போல பாவம் என்கிற அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டோம். அன்னைக்கு எப்படி ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டதோ, உங்களுக்காக எனக்காக இயேசு அடிக்கப்பட்டார். ரத்தம் தான் நம்மளை மீட்டெடுத்தது. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த வனாந்தரமான பாதையில நடக்கிறோம். எத்தனையோ மோவாபின் ராஜாக்கள் வருகிறார்கள், எத்தனையோ எரிகோக்களின் ராஜாக்கள் வருகிறார்கள், பாசானின் ராஜாக்கள் வருகிறார்கள். கர்த்தர் எல்லாரையும் அழித்து நம்மளை வாழ வச்சிட்டு இருக்கிறாரு. ஆமென். இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்களும் நானும் காத்திருந்து அந்த கானானை சுதந்திரிக்க போறோம். நமக்குள்ள என்னென்ன இருக்கக்கூடாது தெரியுமா? சில நேரத்தில் நம்ம சில ஊழியக்காரர்களே சொல்றாங்க, என்ன கவனிங்க, சில ஊழியக்காரரே சொல்றாங்க, நான் கேட்டிருக்கிறேன். என்ன தெரியுமா சொல்றாங்க? பரலோகம்லாம் ஒன்றும் இல்லைங்க. என்னங்க சொல்லுங்க, உங்ககிட்ட யாருன்னா சொன்னா நம்பாதீங்க. பரலோகம்லாம் ஒன்றும் இல்லைங்க, அதனால பரலோக வாழ்க்கை இங்கே தான் வாழணும், அதனால நீங்கள் நல்லா அனுபவிங்க, எல்லாத்தையும் அனுபவிங்கன்னு சொல்கிற ஊழியக்காரங்களே இருக்கிறாங்க. ஆமேன். நான் உங்களுக்கு சொல்லுவேன், சந்தேகப்படாதீங்க, பரலோகம் இருக்குது, நம்ம போகிறோம். ஆமேன். இந்த இந்த வனாந்திர பாதையில, இந்த காத்திருப்பின் நேரத்தில் முறுமுறுக்காதீங்க. இயேசு செய்வாரோ செய்ய மாட்டாரோ, அதை பண்ணுவார், முறுமுறுக்காது. ஆமேன். நீங்கள் அமைதியாக ஓட ஆரம்பிச்சிருங்க. ஆமேன். மூணாவது, உங்கள் பழைய வாழ்க்கைக்கு மட்டும் திரும்பிடாதீங்க. உங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு எகிப்திலிருந்து கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார், நான் திரும்ப எகிப்துக்கு போவேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஆமேன். நாலாவது, நீங்கள் தோத்துடாதீங்க. இந்த வாழ்க்கையில் நீங்களும் நானும் ஜெயங்கொள்ளுகளாக இருக்கணும். அதனால தான் கர்த்தர் ஜெயிக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஜெயிக்கணும். ஜெயிச்சா இவங்க 12 பேர்ல எத்தனை பேர் ஜெயிச்சாங்க? அவங்க போய் சுதந்திரிச்சாங்களா? நீங்கள் நானும் ஜெயிச்சாதான் அதை போய் சுதந்திரிக்க முடியும். பிரதர், எனக்காக ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டுச்சு பிரதர், அடிக்கப்பட்டதுனால போக முடியுமானா தெரியாது, போக முடியாது. ரத்தம் சிந்தப்பட்டதுனால போக முடியுமானா, நீங்கள் கழுவப்பட்டது உண்மை, அதனாலலாம் போக முடியாது. இந்த 4 காரியம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ரத்தம் சிந்தப்பட்டது உண்மை, ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது உண்மை, மீட்கப்பட்டது உண்மை, அவங்க வாழ்க்கையில் அற்புத அடையாளங்கள் நடந்தது உண்மை. ஆனால் அவங்க வாழ்க்கையில் சந்தேகம், முறுமுறுப்பு, பழைய வாழ்க்கை, ஜெயிக்காத தோத்த தன்மை இருந்ததுனால அவங்களால கானானை சுதந்திரிக்க முடியல. நமக்கும் பரம கானான் உண்டு. இதை நீங்களும் நானும் சுதந்திரிக்கணும்னா இந்த 4 குணாதிசயம் நமக்கு வேணும். கண்களை மூடலாமா? எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணலாமா? அப்படியே கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த 4 சுபாவத்தை எங்களுக்குள்ள தாங்க. இஸ்ரவேலுகளுக்குள்ள இருந்த இந்த 4 சுபாவம் எங்களுக்குள்ள இருக்குமா, நான் எடுத்து போடுங்கப்பான்னு. ஹல்லேலூயா. அப்படியே வருகை ரொம்ப சமீபம் சிஸ்டர், அப்படியே வருகை ரொம்ப சமீபம் பிரதர். நீங்களும் நானும் ஆயத்தமாகணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நீங்களும் நானும் அப்படி வருகைக்கு ஆயத்தப்படணும்னு கர்த்தர் விரும்புகிறார். எல்லாரும் இன்னும் எத்தனை நாள் சந்தேகப்பட்டுட்டு இருப்பீங்க? இன்னும் எத்தனை நாள் நீங்கள் முறுமுறுத்துட்டே இருப்பீங்க? இன்னும் எத்தனை நாள் பழைய வாழ்க்கையில் இருப்பீங்க? இன்னும் எத்தனை நாள் தோத்துட்டே இருப்பீங்க? விழுந்து விழுந்து எழுந்துட்டே இருப்பீங்க? இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து கூப்பிடுறார். கர்த்தர் உங்கள் பேரை சொல்லி அழைக்கிறார். மகனே நீ எனக்கு வேணும், மகனே நீ எனக்கு வேணும், மகளே நீ எனக்கு வேணும். நான் எனக்காக உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை எனக்காக தெரிந்து கொண்டேன், உன்னை எனக்காக தெரிந்து கொண்டேன். இந்த வார்த்தை அநேகரோடு கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார். கர்த்தர் அநேகரோடு பேசிட்டு இருக்கிறார். உன்னை எனக்காக நான் தெரிந்து கொண்டேன், நீ என்னுடையவள், நீ என்னுடையவன் கர்த்தர் சொல்றார். யூ ஆர் மைன், யூ ஆர் மைன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ என்னுடையவள், நீ என்னுடையவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உன்னை ஜெயிக்கும்படி நான் அழைத்த மகனே, நீ தோத்து தோத்து போறது எனக்கு பிரியமில்லை, நீ விழுந்து விழுந்து எழறது எனக்கு பிரியமில்லை, நீ பாவத்தில் விழுந்து விழுந்து எழறது எனக்கு பிரியமில்லை, நீ ஜெயிக்கும்படி பிறந்திருக்கிற. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க. சந்தேகம் எதனா இருக்கான்னு பாருங்க, சோதிச்சு பாருங்க. சந்தேகம் எதனா இருக்கான்னு சோதிச்சு பாருங்க. காத்திருப்பு டைம்ல நிறைய சந்தேகம் வரும்.
யோசேப்புக்கு சந்தேகம் வந்துடுச்சு, அதனால தான் பாடபாத்திர கிட்ட போய் ஹெல்ப் கேட்கிறான். ஆபிரகாமுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. அருமையானவர்களே, யோவான் ஸ்நானகனுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. அவங்களுக்கு வந்த சந்தேகம் உங்களுக்கு எனக்கு வரக்கூடாது பிரதர் சிஸ்டர். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க முறுமுறுத்தார்கள் என்று பார்க்கிறோம், முறுமுறுத்து அழுதார்கள் என்று பார்க்கிறோம். முறுமுறுத்துறாதீங்க, முறுமுறுத்துறாதீங்க. கர்த்தர் உங்களோட தான் பேசிட்டு இருக்கிறார். முறுமுறுக்காதீங்க. சில நாளில் நல்லா உற்சாகமாக ஓடுறீங்க, சில நாள் அப்படியே தோய்ந்து போயிடுறீங்க, முறுமுறுத்து உக்காந்துடுறீங்க. இந்த ஆண்டவருக்காக என்னத்தை செய்யறது? முறுமுறுத்து உக்காடுறீங்க. முறுமுறுக்காதீங்க பிரதர், முறுமுறுக்காதீங்க சிஸ்டர். பக்கத்துல வந்துடுச்சு பிரதர், நீங்க சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதம் பக்கத்துல வந்துடுச்சு பிரதர். நீங்க காத்திருந்த நன்மை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்படி கிட்ட வந்துட்டீங்க பிரதர். சுதந்திரிக்கிற டைமுக்கு வந்துட்டீங்க பிரதர். இந்த டைம்ல சந்தேகப்பட்டு முறுமுறுத்து எழுந்து போகாதீங்க. பழைய வாழ்க்கைக்கு போயிடாதீங்க பிரதர். பழைய வாழ்க்கைக்கு, பாவத்துக்கு போயிடாதீங்க பிரதர். பாவம் உங்க வாழ்க்கையில வர வேண்டிய நன்மைகளை கெடுத்துரும் பிரதர். இஸ்ரவேல் ஜனங்க பக்கத்துல வந்துட்டாங்க, யோர்தானை தாண்டின உடனே ஆசீர்வாதம். ஆனா அவங்க எழுந்து போனதுக்கான காரணம் அவங்க சொல்றாங்க, நாங்க திரும்பவும் எகிப்துக்கு போவோம் என்று தலைவனை ஏற்படுத்துறாங்க. தலைவனை ஏற்படுத்தி நாங்க திரும்பவும் எகிப்துக்கு போவோம்னு அவங்க சொல்லிட்டாங்க. பழைய வாழ்க்கைக்கு திரும்பி பார்த்தாங்க. வேதம் சொல்லுகிறது, உன் காலை நீ முன்னிட்டு எடுத்து வச்சனா அதை பின்னிட்டு திரும்பாதன்னு கர்த்தர் சொல்லுகிறார். நீ இயேசுக்காக வந்துட்ட, உன் காலை முன்னாடி எடுத்து வச்சிட்ட, ஏன் பின்னிட்டு பார்க்கிற? ஏன் பழைய வாழ்க்கையை பார்க்கிற? ஏன் பழைய சுபாவத்தை, பழைய நண்பர்களோடு உனக்கு ஐக்கியம் என்ன? பழையதை நீ பழைசு ஒழிஞ்சு போனது எல்லாம் புதிதாயுதுன்னு கர்த்தர் சொல்ற. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயிடு, எல்லாம் புதிதாயுதுன்னு. நீ புதிய மனுஷன் பிரதர், நீ புது மனுஷன் சிஸ்டர். பழசை நீங்க நோக்கி பார்க்க தேவையில்லை. கர்த்தர் உங்களை புது மனுஷனா மாத்தி இருக்கிறார். 4வது, ஏன் தோத்து போறீங்க? தோத்து விழுகிற வாழ்க்கை வேணாம். நீங்க ஜெயிக்கும்படி கர்த்தர் உங்களை தெரிந்திருக்கிறார். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னால ஜெயிக்க முடியலன்னு சொல்லுங்க. உங்களுக்கு உதவி செய்ய கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.